ஜோத்பூர் என்கிற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை அக்பர் என்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. ராஜசபை கூடின பிறகு சிப்பாய் வர சொல்லி ரகு என்கின்ற சமையல்காரரை கூப்பிட்டு வர சொன்னாரு. ராஜசபைக்கு வந்த ரகு ராஜாவை பார்த்து வணக்கம் சொன்னாரு. ராஜா ரகு கிட்ட இன்னும் 10 நாள்ல ராஜ விருந்து ஏற்பாடு பண்ணி இருக்கேன், நீங்க தான் அந்த ராஜ விருந்து சமைக்கணும்னு சொன்னாரு. அதை கேட்டா அங்கிருந்த மந்திரி ரகுவால இதை பண்ண முடியாது சொன்னாரு. உடனே ராஜா ரகுவலை இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை ரகு கிட்ட கொடுத்தாரு. ரகு வீட்டுக்கு சென்றவுடன் தன் மனைவியிடம் ராஜசபை நடந்ததை சொன்னாரு. அதை கேட்டு ரகுவோட மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அரண்மனையில ராணி ராஜாவிடம் ரகு கிட்டையா இந்த பொறுப்பை கொடுத்தீங்க, அவனால் இதை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதற்கு ராஜா ராணியை பார்த்து என் முடிவு மேல உனக்கு சந்தேகமா இருக்கா என்று கோபமாக சண்டையிட்டு சென்று விட்டார். பிறகு ராணி மந்திரியை அழைத்து ராஜா எதற்காக இந்த பொறுப்பை ரகுவிடம் கொடுத்தார் என்று கேட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் ராஜா கேட்காம ரகு கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அதற்கு ராணி ஒன்று பேசாமல் மந்திரியை போக சொன்னாங்க. வீட்டுக்கு சென்ற மந்திரி மிகவும் கோபமாக இருந்தார். இதை பார்த்த அவருடைய மனைவி, என்னாச்சு, இன்னைக்கு ராஜசபையில் எதுவும் பிரச்சனையான அவரை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு மந்திரி ராஜசபையில நடந்த எல்லாவற்றையும் கூறினார். அதை கேட்ட மந்திரியின் மனைவி, ராஜா ரகு கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா ரகுவர ராஜா நம்புறாரு, அதனாலதான் கொடுத்திருக்காரு. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கோபமா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதற்கு மந்திரி, உன்கிட்ட எந்த அறிவுரையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை திட்டிட்டு தூங்க போறாரு. மறுநாள் காலையில மந்திரி ரகுவோட வீட்டுக்கு போயிட்டு, இந்த வேலையை நீ பண்ண கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு ரகுவ மந்திரி மிரட்டுறாரு. இதை கேட்ட ரகுவிற்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே ராஜசபைக்கு போயிட்டு ராஜா கிட்ட என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராஜா என்னாச்சுன்னு கேட்கும் போதே பக்கத்துல இருந்த மந்திரி ராஜாவை பார்த்து சொல்றாரு, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் ரகுவால இதை பண்ண முடியாதுன்னு. நீங்க தான் அவனை நம்புறீங்க, இப்ப பாருங்க கடைசியில வந்து அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜாவை இன்னும் தூண்டி விடுவாரு. அதை கேட்ட ரகுவோட மனைவிக்கு ரொம்பவும் கோபம் வந்து ரகுவை கூட்டிட்டு ராஜசபைக்கு போறா. அங்க ராஜா கிட்ட மந்திரி வீட்டுக்கு வந்து ரகு மிரட்டின விஷயத்த சொல்றா. இதை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்து, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அதா அப்படின்னு சொல்லி மந்திரியை திட்டுறாரு. திட்டிட்டு தண்டனை கொடுக்கிறாரு. அப்புறம்தான் மந்திரிக்கு புரியுது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு. உடனே மந்திரி ரகு கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாரையும் நம்ம குறைத்து எடை போடக்கூடாதுன்னு தெரியுது.